Hermes today பார்க்க போகிறது தேங் எஃப்எஃப் ஐ ரிவெஞ்ச்டு மைன் பேபி பாய் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பார்ட் 4. டேங் வைனை கூட்டிட்டு தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. அமைதியாக உட்காந்து வைன் அந்த மேன்ஷனோட லிவிங் ஏரியாவை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட மம்மி டேடி பாட்டிமா 3 பேரும் வைனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு பாட்டிமாவும் மினியும் நல்லா இருக்காங்களாமோ அப்படின்னு கேட்குறாங்க டேங் டேடி. நல்லா இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓகே ஓகே, அடிக்கடி நீ போய் அவங்கள பாரு சரியா. அப்புறம் மம்மி பிங்கி 2 பேரும் வைன் கூட போயிட்டு பாட்டிமாவையும் மினியையும் நீங்களும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போவோம், போகாமையாக இருப்போம், கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ டேங் வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அப்புறம் பேபி என்னோடய ரூமுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். கொஞ்சம் ரூமோட கலர்ஸ் எல்லாம் மாற்ற சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கர்டன்ஸ் தான் மாற்றணும். ஸோ வேலையெல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலரில் நான் அந்த ரூமை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைனை பற்றி அங்கே பார்த்து, எனக்கு பிங்க் கலர் பிடிக்காது, ஒயிட் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஒயிட், ரைட், சீக்கிரம் நான் ஒயிட் கலரில் ஒரு ரூம் செட்டப் ரெடி பண்ணி அந்த ரூம்க்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அமைதியாக கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் வைன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரீசன் ஒன்று தான், டேங்க்கு வைனை பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை பார்த்து டேங் வைனை மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போ வைன்மே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. இனிமேல் தன்னோட பையன் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏஜை பற்றி கூட கவலைப்படாமல் டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக டேங் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. டேங் எந்த ஒரு ஃப்ளார் செட்டப் பண்ணியும் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டு தன்னோட நியூ லுக்கில் இருக்கக்கூடிய ரூமுக்கு டேங்கே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க டேங். எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா பிங்க் ஷேடில் ரொம்ப எலகண்ட்டான லுக்கில் இருக்குது அந்த ரூம் பார்க்குறதுக்கு. வைன் அப்படியே வைட் ஐஸில் அந்த ரூமை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. உண்மையிலேயே வைனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அந்த ரூமை பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி தான் டேங் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா, என்ன நடக்க போகிறதோன்னு பயப்படுறாங்க வைன். இருந்தாலும் டேங்கோட திமிரை ஒடுக்கணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைட் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. வைனுக்கு பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல. உண்மையிலே ரொம்ப பயந்த பொண்ணு வைன். ஸோ பயத்தை வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. டேங் அப்போ சைடில் இருக்கக்கூடிய வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, வைனா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், உனக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் நிற்கிறேன். நீ அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு இதோ இந்த ஷிஃபான் நைட்டி எடுத்து போட்டுக்கோ. நீ சாரியிலே பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சாரீ வியர் பண்ணி முன்னாடி நின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டு மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. இந்த கிளாத்தில் நீ நைட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு இமேஜினேஷனில் தோணுச்சு. உடனே உனக்காக இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ட்ரெஸ் போட்டுட்டு தான் நீனும் நானும் ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவல் எடுத்துக்கிட்டு டேங் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. வைனுக்கு அழுகையாக வருது. வெக்கம் கட்டவன், ஷிஃபான் கிளாத்தில் நைட்டி போட்டு இவனுக்காக நான் இங்கே உட்காந்துட்ருக்கணுமா? எல்லாம் என் தலைவிதி. பணம் இருக்கிற திமிரில் இவங்க எல்லோரும் இந்த ஆட்டம் போடுறாங்க. இந்த பணத்தை இல்லாமல் பண்ணுறேன் இருங்கண்ணா அப்படின்னு வைன் நினச்சிக்கிட்டு டேங் எடுத்து கொடுத்துட்டு போனேன். அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகான நீட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நைட்டி இது. வைனுக்கு கொஞ்சம் இப்போ ரிலீஃபாக இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி டைம் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் இப்போ பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. வைனுக்கு பயத்தில் உண்மையிலேயே லெக்ஸு ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. டேங்க்கு நல்லா தெரியுது வைனோட இந்த நர்வஸ்னஸ். இங்கே பாரு வைன், என்னை விட நீ 2-3 வயசுக்கு பெரிய பொண்ணு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ நீ என்னோட பொண்டாட்டி. என்னோடய ரூமில் என்னோடய பெட்டில் எனக்காக நீ உட்காந்துட்ருக்கிறது எனக்கு இதமாக இருக்குது மனசுக்கு. உனக்கு வேணும்னா நான் டைம் தர்றேன்.
டைம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. நீ உன் ஃபுல் ஹார்ட்டடோட என் கூட ஒன்றா இருக்கணும் இந்த பெட்டில், அவ்வளோதான். எனக்காக நீ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இந்த லைஃப்பை லீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ கிம் தயாங்க மேரேஜ் பண்ணியிருக்க. நான் கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் எனக்கு பிடிக்காதது யாராவது செஞ்சு அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவேன். ஆனால் உடனே ஒரு நாளும் நான் ஹார்ம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ஒரு லவ்லியான லைஃப்பை லீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னே தெரியல, எத்தனையோ பொண்ணுங்களை க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னைய பார்க்கும்போது தான் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது பேபி. நீ டைம் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வாயினப்போ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். அதுக்கு எதுக்காக நான் டைம் எடுத்துக்கிறேன்? என் லைஃப்பையே நீ கெடுத்துட்ட, இதுக்கப்புறம் என்ன எனக்கு? உன் கூட இன்றைக்கும் நான் லவ்விடவியாக இருந்து உன் நம்பிக்கையை சம்பாதிச்சு உன்னை என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வாயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, மிஸ்டர் கிம், நம்மளுக்கு தான் மேரேஜ் முடிஞ்சு 1 மந்த்துக்கிட்ட ஆகுதே. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம 2 பேரும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இப்போவே ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேங்க்கு குஷி தாங்க முடியல. ஏய், என்னடி சொல்கிற? உண்மையிலேவா? உண்மையிலே என் கூட இந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் பாட்டிமாவையும் மினியையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அப்போவே நான் உங்களை பொய் சொன்னதுக்கு மன்னிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்கள் அந்தளவுக்கு என் மேலே ஒரு அபாண்டத்தை தூக்கி போட்டிருக்கக்கூடாது. பரவாயில்ல, அதெல்லாம் மறந்துட்டேன். நான் என் பாட்டிமாவையும் என் மினியையும் காப்பாற்றிருக்கீங்க. ஸோ உங்களை என்னோடய ஃபுல் ஹார்ட்டடோட என்னோடய ஹஸ்பண்டாக நான் ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம இப்போவே நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். அவ்வளோதான். டேங்க்கு கொஞ்சம் கூட கில்டினஸ் இல்லை தான் சொன்னிருக்க பொய்யை நினச்சி. ரொம்ப ஹாப்பியாக எழுந்து அப்படியே வைன்கிட்ட வந்து வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. வைனுக்கு மூச்சு கூட விட முடியல. பயங்கரமான பெயினில் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்திருக்காங்க. டேங் வைன் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் அப்படியே ஹெவனில் இருக்கிறது போல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைன், நீ என்னை விட ஒரு 3 வயசுக்கு பெரியவளாக இருந்தாலும் சின்ன பொண்ணு மாதிரி தாண்டி எனக்கு தோன்ற. நீ எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்கு தெரியுமா? இப்போ இதுக்காக நான் என் காலம் ஃபுல்லாக உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனை டைட்டாக அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. வைனுக்கு பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இருந்தாலும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கிட்ட நீங்கள் பொய் சொல்லாதீங்க, அது மட்டும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்டி. ஆனால் என்ன பண்ணுறது, உன்னைய கட்டிக்கணுன்னா சில பொய்களை சொல்லத்தானே வேணும். அதை நினச்சி நான் வருத்தப்படலை. நான் பொய் சொன்னனால தான் நீ எனக்கு கிடச்சிருக்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபிங்கர் டிப்பில் நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும்போது எதுக்காக நான் பொய் சொல்லணும்? என் லைஃப்லையே உனக்காக மட்டும்தான் நான் பொய் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் வைனோட ஐஸை பார்த்து, ஏன்னே தெரியல, வைனுக்கு டேங்கோட ஐஸை பார்க்க முடியல. ஏன்னா டேங்கோட ஐஸில் இவ்வளோ நாள் இல்லாத ஒரு உண்மையை இப்போ பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் டேங் கூட வைன் உண்மையாக இல்லை. ஸோ வைன் டக்குன்னு அந்த சைடு தன்னோட ஹெட்டை மூவ் பண்ணிட்டாங்க. டேங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அகெயின் தன்னோட ஹாட் செக்ஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுல் நைட் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. வைன் இப்போ தான் பெட்லேருந்து எழுந்து அப்படியே பிளாங்கெட்டை கவர் பண்ணிக்கிட்டே, என்னது இது, கோட் சூட் போட்டுட்டு இருக்கீங்க, காலேஜுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. போக மாட்டேன் இனிமேல் காலேஜுக்கு. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என் டேடியோட கம்பெனி எடுத்து ரன்வே பண்ணணும். ஸோ நான் காலேஜ் போனேன்னா நல்லா இருக்காது. டீச்சரை வேறு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன பையன்னு என் ஃப்ரெண்ட்ஸே என்னையா கேலி பண்ணுவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, மேரேஜ் ஆகிடுச்சு, நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்துடும். அதனால் நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டையை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் கோபம் வருது வைனுக்கு. மூஞ்சியை பாரு, மூஞ்சி அவனுக்கு அசிங்கம் பிடிச்சவன். நைட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். தொலையட்டும், சீக்கிரத்தில் உனக்கு இருக்குது அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு
மெதுவாக பெட்லேருந்து இறங்கி நிற்கிறாங்க. பொத்துன்னு விழுந்துட்டாங்க ஒயின். ஆஹா அம்மா அப்படின்னு அழுக வந்துடுச்சு ஒயினுக்கு, பெயின் தாங்க முடியாமல். டியாங் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, பேபி எதுக்காக நீ கீழே இறங்குனா, என்ன அவசியம் இருக்குது கீழே இறங்கணும்னு, தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பாத் பண்ணணும், பாட்டிமா அங்கிள் ஆண்டியெல்லாம் பார்க்க டவுன்ஸ்டேர் போகணும், அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒயினை அப்படியே தூக்கிட்டு போய் பாத்ரூமில் இறக்கி விட்டுட்டு ரிலாக்ஸாக பாத் பண்ணிவிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே பாத்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரில் சாஞ்சு நிற்கிறாங்க. என் லைஃபே வீணாக போச்சு, இவனை நான் ஏண்டா பார்த்தோன்னு எனக்கு இருக்குது. ஏதாவது பண்ணணும் நான் சீக்கிரம். இந்த ஃபேமிலி என்னோட குடும்பத்துக்கு பண்ணதுக்கும் என்னையே போய் சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சதுக்கும் இவங்க எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுப்பேன், சஃபர் ஆவாங்க இவங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு மெதுவாக சைடில் இருக்க வாலை பிடிச்சிட்டு போய் அப்படியே பாத்டப்பில் உட்காந்துட்டாங்க ஒயின். இந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. டேங்கோட டேடி ரொம்ப ஹாப்பியாக இப்போ தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. டேங்கோட மம்மியும் ஒயினும் பாட்டிமாவும் தான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க லிவிங் ஏரியாவில். அந்த டைமில் டேங்கோட டேடி ரொம்ப ஹாப்பியாக, பிங்கி மம்மி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுக்கிடுன்னு வர்றாங்க. தன்னோட மம்மிக்கிட்டேயும் பிங்கி ஆண்டிக்கிட்டேயும். ஒயின் எழுந்து நின்னதும், ஒயினா நீனு இங்கே தான் இருக்கியா? என் செல்லமே, நீ வந்த நேரம் தான். டேங் ஆஃபீஸ்க்கு வந்து 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை நம்ம சைன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 crores ப்ராஜெக்ட் அது. இந்த சவுத் கொரியாவோட டாப் 10 பிஸ்னஸ் டைக்கானில் நான் ஒரு ஆள். ஆனால் என்னை மிஞ்சிடுவான் போல் என்னோட பையன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டேங்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்கில் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு தெரியல. இன்றைக்கி போர்ட் மீட்டிங்கில் அவன் எடுத்து கொடுத்த பாயிண்ட்ஸும் டீட்டெயில்ஸும் நம்மளோட ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்திருக்கு தெரியுமா? என்னோடய ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கூட அப்படியே அரண்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்க முகத்தில் கூட ஸ்மைல் இல்லை. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஸ்பீச் கொடுத்துருக்கான் நம்மளோட ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 crores ப்ராஜெக்ட் இது. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 80% இதில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். அவ்வளோதான், பிங்கி ஆண்டிக்கும் பாட்டிமாவுக்கும் தாங்க முடியலை குஷி. எனக்கு தெரியும் என்னோட பேரன் பெரிய ஆளாக வந்துடுவான்னு. ஊர் உலகத்தில் பசங்க தன்னை விட சின்ன பொண்ணுங்களை கட்டிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு திரிவானுங்க. ஆனால் பாரு, என் பேரன் அவனை விட பெரிய பொண்ணை மேரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் மேரேஜ் லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த டீலிங்லாம் சும்மா அசால்ட்டு. என்னோட பேரன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி இருக்கான் அப்படின்னு பாட்டிமா ரொம்ப குஷியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிங்கி ஆண்டி, ஆமாம் சும்மாவா, டேங் எப்போதுமே யூனிக்காக யோசிக்கிறவன், யூனிக்கான விஷயங்களை தான் விரும்புவான். என் மருமகளை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும். என் பையன் எல்லாத்துலேயும் டாப்பாக தான் இருப்பான் அப்படின்னு ஒயின் அப்படியே சைடாக ஹக் பண்ணிக்கிட்டே தன்னோட ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க பிங்கி ஆண்டி. இதெல்லாம் கேட்க ஒயினுக்கு தாங்க முடியலை கோபம். ஓஹோ, பெத்த புள்ள தப்பு பண்ணுது, அது புரியலை. இதெல்லாம் பெரிய சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்து அந்த டேங் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பிடிச்சான்னு தெரியல. உண்மையிலேயே அந்த டேங்க் இருக்கிற கிரிமினல் புத்திக்கு அவன் பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளெல்லாம் எடுத்து ஈஸியாக ரன்வே பண்ணுவான். ஆனால் எனக்கு தான் அவனை பிடிக்காது. 1ஆம் நம்பர் போய் சொல்லி கெட்ட பையன் உங்களுக்கெல்லாம் இருக்குது. அவன் பண்ணுற கெட்ட விஷயங்களை என்கரேஜ் பண்ணி அதுக்கு டேலண்ட்டுன்னு வேறு பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அவனோட சேர்ந்து நீங்களும் கெட போகிறீங்க இருங்க அப்படின்னு ஒயின் நினச்சிக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க தன்னோட அங்கிளை பார்த்து. உடனே அங்கிள் தன்னோட கோட் பேக்கெட்குள்ளேருந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸ் எடுத்து, ஒயின் செல்லம் இது உனக்காக இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைங்க அங்கிள், இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ, ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய பையன் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம், வேணான்னு சொல்லாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அந்த ரெட் கலர் பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு அழகான ரெட் கலர் ஸ்டோன் வச்ச ஒரு பென்டட் செயின். அது நல்லாவே ஒரு லாங் செயின். அது அதை அப்படியே பாட்டிமா எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஒயினோட நெக்கில் போட்டு விடுறாங்க. ஒயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வெளியில் சொல்லிக்காமல் கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டியாங்
அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வைன் உட்காந்து தன்னோட டின்னரை சாப்பிட்டுட்ருக்காங்க. டேங் அப்போ வைன் கிட்ட பாட்டிமா மினியெல்லாம் போய் பார்த்தியா, ரெக்கவர் ஆகிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெய்ட்ஸ் எதுக்காக நீங்கள் அங்கே அனுப்பி விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஆமாம், 2 பேருக்குமே நல்ல காயம் உடம்புல, எதுக்காக அவங்க ஒர்க் பண்ணணும், அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக 2 மெய்ட்ஸ் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பாட்டிமா மெய்ட்ஸ் வேணான்னு சொல்லி எகெயின் இந்த வீட்டுக்கே அனுப்பி விட்டுட்டாங்க மெய்ட்ஸை. ஸோ நீங்கள் கோச்சிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ரைட், அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் போல், சும்மா வீட்டில் இருக்க முடியல போல் அவங்களுக்கு. பரவாயில்ல, நான் எதுவும் நினச்சிக்கல. ஆனால் கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் வீட்டுக்கு மெய்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஓகே மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு வைன் அங்கேருந்து எழுந்து கிளம்பிட்டாங்க. வைன் அங்கேருந்து அப்ஸ்டேர்ஸ் போகும்போது டேங் வைனையே பார்த்துட்டு, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண மாட்டோமான்னு கவலைப்பட்டேன் டாடி. இந்த டேங் எதுக்கும் கவலைப்பட்டது கிடையாது, ஆனால் நான் கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ இவன் என் பொண்டாட்டியாக என்னோட மேன்ஷனில் நடபோடும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ப்ராஜெக்ட் கிடச்ச குஷியில் வைனுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட டேடியை பார்த்துட்டேன். பின்னா உன் மம்மிக்கும் பாட்டிமாவுக்கும் ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கி அவங்க ரூம் ஃபுல்லாக ரொப்பி வச்சுருக்கேன், இனிமேல் என்னோடய மருமகளுக்கு தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஓகே டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போங்க, நானும் மம்மியும் ஹாரர் மூவி பார்க்க போகிற பெண்ட் ஹவுஸில், எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. அதுக்கு பாட்டிமா, ஆமாம் மெய்ட்ஸ்கிட்ட சொல்லி எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்து வைக்க சொல்லுங்கள், இல்லாட்டி நைட் டைம் ஹாரர் மூவி பார்க்கும்போதே தூங்கிடுவேன், என் மருமக தனியாக அப்புறம் பயந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இந்த மாதிரி ரேண்டமாக பேசிட்டு அவங்களோட டின்னரை முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் டேங் 2 பேரும் நேக்டாக டேங்கோட பெட்டில் ஒரு பிளாங்கெட் போர்த்தி தூங்கிட்டு இருக்காங்க. வைன் தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வைனுக்கு அழுகையாக வருது. மெல்ல எழுந்து உட்காந்து, மான்ஸ்டர், ஒரு நாள் கூட அமைதியாக இருக்க மாட்டேங்கிறான், என்னைய போட்டு தொந்தரவு பண்ணுறான், இவன்கிட்ட எப்படி நான் என் நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வைன் வந்து அமைதியாக எழுந்து பாத் பண்ண போயிட்டாங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ டேங் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போக மாட்டாங்க. ஸோ வைனை கூட்டிகிட்டு எங்காவது வெளியில் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தன்னோட பாட்டிமாக்கிட்டையும் மம்மி டேடிக்கிட்டையும் சொல்லிவிட்டு வைனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எஸ்டர்டேவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். வைன் இப்போ பாத் பண்ணி வரும்போது டேங் எழுந்து உட்காந்துருப்பாங்களா, டேங்கை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபீஸ் லீவா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இல்லை டார்லிங், நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், அன்றைக்கி நான் ஒரு சீஷோர் சைடில் இருக்கக்கூடிய ரெசார்ட் புக் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம இங்கேருந்து கிளம்பி, நாளைக்கும் நான் ஆஃபீஸ் போகலை, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் போல் நம்ம மேன்ஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைன் வேறு எதுவுமே பேசலை. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டவுன் ஃப்ளோர் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் டேங் எந்த ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தாங்களோ அந்த ரெசார்ட்க்கு வந்துட்டாங்க. ரொம்ப அழகான ரெசார்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்விம்மிங் பூலுக்கு சைடில் இருக்கக்கூடிய ரெஸ்டிங் சேரில் டேங் வைன் 2 பேரும் அப்படியே சாஞ்சு படுத்திருக்காங்க. டேங் சொல்கிறாங்க வைனை பார்த்து, நம்மளோட மேன்ஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் தான், ஆனால் இங்கே வர்றதுக்குள்ளேயே இப்படி இருட்டாயிடுச்சு. நோ ப்ராப்ளம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நைட்டு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மார்னிங் சீஷோ சைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அப்படியே கையை பார்த்து படுத்திருக்காங்க. இந்த மாதிரி டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் வந்து இப்போ நல்லாவே ஒரு மார்னிங் 11 o'clock போல் வைனை சீஷோர் சைடு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகான இடமா இருக்குது பார்க்குறதுக்கே. வைனோட மனசில் இருந்த பாரமும் கவலையும் அப்படியே பனி போல் அந்த இடத்த பார்த்ததும் மறந்து போயிடுச்சு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம் கொரியாவில் இருக்குதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
வாயின் அப்படியே தன்னோட சாரீ ஃப்ளிட்டை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த வாட்டருக்குள்ளே இறங்குறாங்க. டயாங்க்கு ஆசையாக இருக்குது வாயின் இப்படி சந்தோஷப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றதை பார்த்துட்டு. பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் எனக்கு தெரியும். பல கண்ட்ரீஸ்க்கு உன்னை கூட்டிகிட்டு போய் இதே மாதிரி உன்னை சந்தோஷப்படுத்துவேன் பேபி அப்படின்னு டயாங் வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அப்படியே வாயின் பின்னாடி ஓடி போய் அப்படியே வாயினை பிடிச்சி தூக்குறாங்க. ஐயோ இறக்கி விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு உண்மையிலே வாயின் ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த இடத்த பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டயாங் வாயின் 2 பேரும். அதிகமான ஆட்கள் யாருமே அந்த சைட் கிடையாது. அங்கங்கே ஒரு 2-3 பீப்புள்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். டயாங்கும் வாயினும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வாயின் தன்னை மறந்து டயாங் கூட ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு பிளாக் கலரில் ஜீப் வந்து அந்த சீஷோர் சைடு பார்க் ஆகுது. வாயின் இதை நோட்டீஸ் பண்ணலை, ஆனால் டயாங் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இது பார்க்கிங் லாட் கிடையாது, அப்படி இருக்கையில் ஜீப் அப்படிங்க வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க டயாங். ரீசன், டயாங் அடிக்கடி இங்கே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்க் பண்ணணும், இங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னு டயாங்க்கு நல்லா தெரியும். அந்த டைமில் அந்த பிளாக் கலர் ஜீப்புக்கு பின்னாடியே இன்னும் 2-3 பிளாக் கலரில் கார் வந்து பார்க் ஆகுது. டயாங்க்கு ஏதோ வியர்டான ஃபீல் பண்ண முடியுது. டக்குன்னு டயாங் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு தன்னோட ஜீன்ஸோட பேக் சைடில் ஹேண்ட்ஸை வச்சு பார்க்குறாங்க. டயாங்கோட பர்சனல் பிஸ்டல் எப்போவுமே டயாங்கிட்ட இருக்கும், ஆனால் இப்போ அது மிஸ் ஆகிருக்கு. டயாங்க்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணிடுச்சு. ஏன்னா டயாங் வந்து ரூம்லேருந்து கிளம்பும்போது பிஸ்டல் கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் இப்போ இல்லை. டயாங் டக்குன்னு சீஷோரை அப்படியே ஒரு கிளான்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. பிஸ்டல் எதுவும் கீழே விழுந்திருக்கா விளையாடும்போது அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் டக்குன்னு இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒரு மூமெண்ட் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது. சீஷோருக்கு வரும்போது ரெசார்ட்டை தாண்டி தான் வந்திருப்பாங்களா, அந்த இடத்துல 2 பேர் டயாங் முன்னாடி வரும்போது ஒருத்தவங்க ஷோல்டரில் இடிச்சிட்டு போயிருப்பாங்க. டயாங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ டக்குன்னு தன்னோட வாயினை பார்த்து வேகமாக வாங்கிக்கிட்டு தான் ஓடுறாங்க. அந்த டைமில் பேக்கில் இருந்து 2-3 பேர் டயாங்கை நோக்கி ஒடியாடுறாங்க. வாயின் தூரத்தில் நின்று அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிராப்ஸை பார்த்து அது என்ன பண்ணுதுன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தண்ணியோட சத்தத்தில் டயாங்கும் பின்னாடி வர்ற அந்த 3 மெம்பர்ஸும் வாயினை நோக்கி ஒடியாடுற அந்த சவுண்டு கேட்டிருக்கும். ஸோ தண்ணியோட சத்தம் என்ன இப்படி கேட்குது, யார் ஒடியாடுறதுன்னு அப்படியே வாயின் நிமிர்ந்து பார்க்குறாங்க. டயாங் வாயின்கிட்ட தான் ஒடியாடுறாங்க. டயாங்கை பார்த்த மாதிரி தான் பின்னாடி ஒரு 3 பேர் வர்றாங்க. அவங்களோட ஹேண்ட்ஸில் நல்ல டாலான ஒரு கத்தி வச்சுக்கிட்டு ஒடியாடுறாங்க. அந்த ஆஃப்டர்நூன் சன்லைட்டில் அப்படியே தகன்னு மின்னுது அந்த நைஃப். ஐயோ என்னது இது அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க வாயின். டயாங் அப்படியே ஒடியாந்து வாயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடுறாங்க. வாயினுக்கு ஓட முடியல, இருந்தாலும் தன்னோட சாரியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு டயாங் கூட வேகமாக ஓடுறாங்க. என்ன ஆச்சு மிஸ்டர் கேம், பயமாக இருக்குது, யார் இது அப்படின்னு டயாங்கை பார்த்து அழுதுகிட்டே அப்படியே ஓடிட்டே கேட்டுட்ருக்காங்க. தெரியலப்பா, சீக்கிரம் வா, ரெசார்ட்குள்ளே ஓடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டயாங்கு வாயின்னு போகும்போது வாயினை அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுவாங்க. ரீசன், மணலில் ஓட முடியலை வாயினால். ஸோ அவங்களோட லெக்ஸ் வந்து டெஸ்டாகி கீழே விழுந்துட்டாங்க. டயாங்கு வாயினை கீழே குனிஞ்சு தூக்கலான்னு ட்ரை பண்ணும்போதே அப்படியே பின்னாடி ஒடியாந்துருந்தவங்க டயாங்கோட பேக்கில் நைஃபை வச்சு குத்துறதுக்கு அப்படியே ஓங்குறாங்க கையை. டயாங் அப்படியே தன்னோட லெக்ஸை வச்சு பின்னாடி வந்த அந்த மேனோட லெக்ஸில் ஓங்கி ஒரு ஹிட்டு, அப்படியே மல்லாக்க விழுந்துட்டாங்க. தண்ணிக்குள்ளே தான் விழுந்திருக்காங்க. ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல தான் ஓடிருப்பாங்க டயாங்கும் வாயினும். ஸோ அப்படியே மல்லாக்க அடித்து விழுந்ததும் அவங்களுக்கு பின்னாடி வந்த 2 பேரும் டயாங் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க கூட ஃபைட் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும்னு டயாங்க்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. எதுக்காக தங்களை ஹார்ம் பண்ண வந்திருக்காங்கன்னு கூட டயாங்க்கு தெரியல. ஸோ டயாங் டக்குன்னு எழுந்து ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க பேக்கில் வந்த அந்த 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு. நோஸில் இருந்து பொதன்னு ப்ளீடாக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு ஆள் அப்படியே தன்னோட நைஃபை வச்சு ஒரு கீரல் போட்டு விடுறாங்க டயாங்கோட ஆப்ஸில். ஓ ஏய் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே அந்த நைஃபை பிடுங்கி டயாங் அந்த ஆளோட த்ரோட்டுக்கிட்ட அப்படியே நைஃபை வச்சு அழுத்திட்டாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் டயாங் அப்படியே நைஃபை பிடுங்கி
அந்த பர்சனோட த்ரோட்டில் வச்சதும் எதுவும் பண்ண முடியல அந்த பர்சனுக்கு. 2 ஹேண்ட்ஸையும் மேலே தூக்கிட்டு ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஹேண்ட்ஸையும் மேலே தூக்குனதும் அவங்களோட ஹிப்பில் இன் பண்ணி வச்சுருந்த டேங்கோட பிஸ்டல் நல்லா தெரியுது டேங்க்கு. அப்படியே தன்னோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு தன்னோட பிஸ்டலை பிடிங்கிட்டாங்க. யாரா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஃபை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு பிஸ்டலை க்ரிப்பாக பிடிச்சி அந்த சைடும் அந்த சைடும் காட்டி 3 பேரையும் ஒரே சைடு வந்து நிற்க வைக்கிறாங்க. 3 பேரும் ஹேண்ட்ஸை தூக்கிண்டு அது அது விட்டுடுங்க அப்படின்னு எகெயின் திரும்பி ஓடலான்னு திரும்பும்போது டேங் அப்படியே ஒரு ஆளோட லெக்ஸை பார்த்து ஷூட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வைனுக்கு உயிரே போகணும் இருக்குது. ஐயோ இவனே ஒரு மோசமானவன், ஐயோ இவன் சுட்டுப்புட்டான், அவங்க என்ன கத்தியை வச்சுக்கிட்டு இவனையே கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க, ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க வைன். அந்த டைமில் டேங்க்கு சைடில் இருந்து ஒரு பர்சன் ஒடியாந்து அந்த நீளமான ஸ்வாடால் டேங்கை ஓங்கி அந்த கத்தி மாதிரி இருக்கக்கூடிய வாளை வச்சு வெட்ட ட்ரை பண்ணுறாங்க. வைனுக்கு பதட்டம் தாங்கலை, என்னன்னே தெரியல, டேங்க்கு எதுவும் ஆயிடுமோங்கிற பயத்தில் வைன் வந்து அந்த சீஷோரோட வாட்டர்கிட்ட தான் உட்காந்துருப்பாங்களா, அப்படியே எதை பற்றியும் யோசிக்காமல் எழுந்து ஓடி போய் மிஸ்டர் கிம் எட்டி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த ஸ்வாடை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த நீளமான வாள் போல் இருக்க கத்தியை தன்னோட ஹேண்டால் அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டாங்க. டேங்க அந்த வாள் வச்சு வெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைன். இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த கத்தியை வச்சுருந்த பர்சன். ஏய் விட்டுட்டி அப்படின்னு அப்படியே இழுக்கிறாங்க. ஆனால் வைன் பயங்கர க்ரிப்பாக பிடிச்சிருக்காங்க அந்த வாளை. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் இதை நோட்டீஸ் பண்ண டயாங் அப்படியே அந்த பர்சனோட த்ரோட்டை பார்த்து ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த வாளை வச்சுட்டு நின்ன ஆள் அப்படியே லூஸ் பண்ணிட்டாங்க ஹேண்ட்ஸை. ஏன்னா த்ரோட்டில் நல்லா போய் குண்டு பட்டுருச்சு, அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. இதை பார்த்த மற்ற 3 மெம்பர்ஸும் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க. வைனோட ஹேண்ட்ஸில் தான் நல்லா ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்காப்ப டேங் எதை பற்றி யோசிக்கல. தன்னோட பேக் ஹிப்பில் பிஸ்டலை அப்படியே இன் பண்ணிக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு வந்து வைனோட ஹேண்ட்ஸில் இருந்து அப்படியே அந்த வால் எடுக்கிறாங்க. வைனோட 2 ஹேண்ட்ஸ்குள்ளேயுமே இறங்கியிருக்கு அந்த வால். கொஞ்சம் இல்லை, வைனோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக போகிறதுக்கு அந்தளவுக்கு ஆழமாக கட் பண்ணியிருக்கு அந்த ஸ்வாடு. டேங்க்கு தன்னை மீறி அழுக வருது. எதுக்காகவும் டேங் இப்போ வரைக்கும் அழுததில்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபால் ஆகுது. வைனை அப்படியே டேங் கிட்ட போய் அந்த ஸ்வாடை தொட்டதுமே மயங்கி போயிட்டாங்க வைன். டேங் அப்படியே தன்னோட ஒரு ஹேண்ட்ஸால் வைனை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்ட்ஸால் அந்த ஸ்வாடை அப்படியே வைனோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படியே வைனை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட்டமும் நடையுமா ரெசார்ட்டில் பார்க் பண்ணி வச்சுருக்க தன்னோட காருக்கு ஓடுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வைனை அட்மிட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் லாபியில் முன்னையும் பின்னே நடந்துகிட்ருக்காங்க. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க டேங். ஏனே தெரியலை, டேங்கோட டியர்ஸை டேங்கால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்த போல் சத்தமாகவே அழுதுகிட்டு இருக்காங்க டேங். அந்த டைமில் வைனோட பாட்டிமா, மினி, டேங்கோட மம்மி டேடி பாட்டிமா எல்லோரும் இப்போ டேங்கை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. டேங் அழுதுகிட்டே ஃப்ரண்ட் அண்ட் பேக் தன்னோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வர்ற வைனோட பாட்டிமாவுக்கு பதட்டமாக இருக்குது. வேகமாக ஓடி போய் டேங்கை பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன ஆச்சு என் பேத்திக்கு, ஒன்றும் ஆகலைன்னு சொல்லு அப்படின்னு அழுகிறாங்க. ஒன்றும் இல்லை, எதுவும் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேசாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க டேங். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அப்படியே சைடில் இருக்கக்கூடிய சேர்ஸில் வரிசையாக உட்காந்துட்டாங்க. டேங்க்கு உண்மையிலேயே பாடியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. டேங்கோட டேடி டேங் கூடவே தான் நின்றுட்டுருக்காங்க. டேங் அப்படியே அவங்க டேடியை ஹக் பண்ணிக்கிட்டு, டேடி எனக்கு உயிரோட நான் இருக்கக்கூடாது, என் வயனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் இருக்கவே மாட்டேன், செத்து போயிடுவேன், என் வயனுக்கு ஏதோ ஆக போகிறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. எங்கே பாருங்கள் டேடி, என் ஷர்ட்டெல்லாம் பிளட்டை பாருங்கள் டேடி, நான் எதுக்கும் வருத்தப்பட்டதில்லை இப்போ வரைக்கும். ஆனால் வைனுக்கு ஹேண்ட்ஸில் இருந்து பயங்கரமாக ப்ளீட் ஆணுச்சு. பிளட்டை பார்த்தீங்களா என் ஷர்ட்டில்? எனக்கு அவளுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது டேடி. அவளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் ஏதாவது பண்ணிக்குவேன், ஏதாவது பண்ணி என் வைனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட டேடியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு கத்தி அழுகுறாங்க டேங். மினிக்கும் வைனோட பாட்டிமாவுக்கும் என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியல.
டியாங் எந்த அளவுக்கு ஒயின் மேலே டீப் ஹார்ட்டில் ஒரு லவ்வை வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஒயினோட பாட்டிமாவுக்கும் மினிக்கும் பதட்டமாகுது அவங்க ரெண்டு பேருக்கும். தம்பி என்ன பேசுகிற நீ, என்ன ஆச்சு என் பேத்திக்கு அப்படின்னு அழுகிறாங்க. பாட்டி ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, அவள் என்னையை காப்பாற்ற போகி அவள் அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டா, நான் என்ன பண்ணுவேன்? டாடி, யார் அந்த ரெசார்ட்க்கு எங்களை கொல்ல வந்ததுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியணும், அது யாருன்னு தெரியணும். ஆனால் எனக்கு அவனுங்க முகம் கூட நினைவில் இல்லை டாடி. ஐயோ, நான் இப்போ கூட அந்த கார் நம்பரை நோட்டீஸ் பண்ணலை. பாட்டியையும் மினியையும் ஹார்ம் பண்ண வந்தானுங்களே மாஃபியா கேங் சேர்ந்தவனுங்க, அந்த மாதிரி தான் காஸ்டியூம் வேர் பண்ணியிருந்தானுங்க. நான் அப்பையும் கார் நம்பரை நோட்டீஸ் பண்ணலை, இப்போயும் கார் நம்பரை நான் நோட்டீஸ் பண்ணலை. ஐயோ, நான் இருக்கவே கூடாது. என் பொண்டாட்டிக்கு என் முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனை, நான் எதுவும் பண்ண முடியாத ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க டியாங். உண்மையிலேயே மினிக்கு பதட்டமாகுது. ஐயோ, என்ன பாட்டி இது, அவன் உண்மையிலேயே ஒயின் மேலே அன்பாக இருக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமாவை பார்த்து மினி. அப்போ பாட்டிமா மினியை பார்த்து, ஆமாடி, நான் கூட ஏதோ ஒயின் மேலே இருக்கிற ஆசையில் அவள் அழகாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இந்த பையன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே இவன் என் பேத்தி மேலே அன்பாக இருக்கான். இது அன்புன்னு கூட எனக்கு பார்க்க முடியலை, ஏதோ ஒரு வகையான அப்சஷன். ஒயினுக்கு உண்மையிலேயே இவனை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்காது. ஐயோ, இது தெரியாமல் இவன் மேலே நான் கோச்சிக்கிட்டு இருந்தேனே. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரையும் ஒயினையும் ஹார்ம் பண்ண வந்தது இவனோ இவங்க மம்மி டாடியோ கிடையாது. உண்மையிலேயே இந்த பையன் ஒயினையும் நம்மளையும் ப்ரொடக்ட் தான் பண்ண பார்ப்பான். ஒயின் மேலே இருக்க அன்பில் இவன் எதுவுமே நம்மளை பண்ண மாட்டான். அப்போ நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்மளையெல்லாம் கத்தியை வச்சு குத்துனது யாராக இருக்கும்? ஐயோ, உயிருக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போலையே நம்ம எல்லாத்துக்கும். யார் இப்படி பண்ணது? அன்றைக்கி இப்போ தெஹாங் வந்து உண்மையிலே நம்மளை காப்பாற்றிருக்கான். நம்மளை கொல்றதுக்கு அவன் எந்த ட்ரையும் பண்ணலை. ஐயோ, இவன் மேலே இருக்க அன்பில் இவங்க அம்மா அப்பாவும் நம்மளை பாதுகாக்க தான் பார்ப்பாங்க. ஐயோ, ஏதோ பிரச்சனை அப்படின்னு பதட்டப்படுறாங்க பாட்டிமா. அந்த டைமில் டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. டியாங் டக்குன்னு தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு கிடுகிடுன்னு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. டாக்டர், என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆழமான காயம் ஹேண்ட்ஸில். ஸோ நான் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஆனால் பார்வைக்கு ஸ்டிச்சிங் வந்து தெரியாது, அந்த மாதிரி தான் ரொம்ப லைட்டான ஸ்டிச்சஸ் தான் நான் போட்டு விட்டுருக்கேன், பயப்பட தேவையில்லை. ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எப்போதும் போல் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஓன்ட்டு ஆறுனதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை, நார்மலாக இருக்காங்க. நம்மளுக்கு நர்வ்ஸ் ஏதாவது கட்டாக இருந்தால் தான் பிரச்சனை. நர்வ்ஸ் எதுவும் கட் ஆகலை, ஜஸ்ட்டு வந்து இன்னர் லேயரை கட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்வாடு. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டியாங்கோட டேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மருமகளுக்கு நிறையா ப்ளட் லாஸ் ஆகிருக்கே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பொண்ணு தானே, அதெல்லாம் ரெக்கவர் ஆகிடுவாங்க, நோ ப்ராப்ளம், நல்லா இருக்காங்க. இன்னும் 2 ஹவர்ஸில் நார்மல் வார்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். ஒரு 1 வீக் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டியாங்க்கு பயத்தில் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கும். டாக்டர் அங்கேருந்து கிளம்புனதும் அப்படியே தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது என் ஒயினுக்கு, யார் அதுன்னு தெரியலை, கண்டிப்பாக எனக்கு தெரியும் அது மாஃபியா கேங்கை சேர்ந்தவன் தான். ஐயோ, நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், இல்லாட்டி கண்டிப்பாக அவனுங்களை போட்டு தள்ளியிருப்பேன். ஒருத்தவனோட நெக்கில் நான் ஷூட் பண்ணிட்டேன் டாடி, இன்னொருத்தவனோட நீஸில் ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாஃபியா கேங்கில் யார் இன்றைக்கி மிஷனுக்கு போய் சூடுபட்டு வந்தானுங்கிறத தெரிஞ்சுக்கணும், உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். அதுக்கு டியாங்கோட டேடி, இல்லை பேபி, அதை கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல மாட்டாங்க, இது மாஃபியா ஸ்கூலில் இருக்க சீக்ரெட். ஆனால் சீக்கிரம் யாருன்னு நான் செக் பண்ணுறேன், அதாவது செக் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மாஃபியா கேங்குள்ளே இருக்கிறவங்க அவங்களோட சீக்ரெட்ஸையோ அவங்களோட மிஷன் டீட்டெயில்ஸையோ எவ்வளோ நெருக்கமானவங்களாக இருந்தாலும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள தேடுறதை விட இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருந்துக்கணும். நீனும் ஒயின் வெளியில் போகும்போதும் வரும்போதும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங்கோட டேடி. அதுக்கு டியாங், இல்லை டேடி, பாட்டி மினி ஒயினை ஹார்ம் பண்ண வந்தவங்க இப்போ வரும்போது ஒயினை ஹார்ம் பண்ண வரலை,
அவனுங்க என்னையை ஹார்ம் பண்ண வந்திருக்காங்க டாடி. என்னை ஒருத்தவன் கத்தி மாதிரி நீளமான ஒரு வாளை வச்சு வெட்ட வரும்போது தான் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் ஒயின் அந்த கத்தியை ஹேண்ட்ஸால் பிடிச்சிட்டா. அதில் தான் இவ்வளோ பெரிய காயம் ஒயினுக்கு. எனக்கு கஷ்டமாக இருக்குது டாடி அந்த சீக்வன்ஸை நினச்சி பார்த்தா. இனிமே ஒயினுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இன்னும் ப்ரொடக்டபுளாக என் ஒயினை பார்த்துப்பேன். நம்மளை கொலை செய்கிறது அளவுக்கு யாருக்கு மோட்டிவ் இருக்குன்னு எனக்கு தெரியலை. புட்டுச்சேன் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேனோ அப்படின்னு அவங்க ஒரு கோல்டு வாய்ஸில் தன்னோட டேடியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மினிக்கும் பாட்டிமாவுக்கும் புரிஞ்சே போயிடுச்சு. டேங் மேலே எந்த தப்பும் இல்லை. ஒரே தப்பு ஒயினை போய் சொல்லி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது டேங்க்கு அக்ரெசிவான பர்சனாலிட்டி நேச்சராகவே இருக்குது. ரெண்டாவது பயங்கர டாமினேட்டிங் பர்சன் டேங். ஸோ இந்த காரணங்களால தான் டேங்கை ரொம்ப கெட்டவங்களாக பார்த்துருப்பாங்க பாட்டிமாவும் மினியும் ஒயினும். ஆனால் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக டேங் நடந்துக்கிட்டாலும் ஒயின் மேலே அபரிதமான அன்பு இருக்கிறத நல்லா இப்போ ஃபீல் பண்ண முடியுது. டேங்கை பார்க்கும்போதும் பேசும்போதும் பாட்டிமாவாலையும் மினியாலையும். டேங்க்கு ஒயின் மேலே இருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஒயின் இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமாயிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் டேங் ஏகப்பட்ட பொய்களை சொல்லி பல தில்லுமுழு வேலைகளை பார்த்து ஒயினை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேங் மேலே வெறுப்பு இருந்த பாட்டிமாவுக்கும் மினிக்கும் இப்போ டேங்கோட இந்த சைடு ஒயின் மேலே இருக்கிற இந்த அன்பான மனநிலைமையை பார்க்கும்போது இப்போ டேங்கை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மினிக்கும் பாட்டிமாவுக்கும். பாட்டிமா இப்போ எந்திரிச்சு அப்படியே டேங்கிட்ட போய் டேங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே பாரு, நீ பத்திரமா இருக்கணும். என் பேத்தி நல்லது தான் பண்ணியிருக்கா. உன்னை விட அன்பான ஒரு மாப்பிள்ளையை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது என் பேத்திக்காக. எனக்கு உன் மேலே கோபம் இருந்தது, அதெல்லாம் இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. நானே தேடினா கூட உன்ன மாதிரி ஒரு பேரன் என்னோட பேத்திக்கு கிடைக்க மாட்டான். எனக்கு இப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆனால் என் பேத்தியோட நிலைமை என்ன ஆகுறது? அதனால் அவள் உன்னை காப்பாற்றினதில் ஒரு தப்பும் கிடையாது. அவள் புருஷன் அவள் காப்பாற்றிருக்கா. உன்னை காப்பாற்றணும் அது அவள் கடமை. நீ அவளை காப்பாற்றணும் அது உன்னோட கடமை. அழக்கூடாது. யார் வேணாலும் உங்களை கொலை செய்கிறதுக்கு வந்திருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மனசெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரீசன் பாட்டிமா ஏற்றுக்கிட்டாங்க டேங்க. மினியுமே ஒரு பிரைட் ஸ்மைலில் தான் சைடில் நின்றுட்டுருக்காங்களா. மனசே இப்போ சில்லுன்னு இருக்குது எல்லாத்துக்கும். டேங்க இப்போ பாட்டிமாவை பேக்கப் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆக விட மாட்டேன் உங்கள் யாருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒயினுக்கும் ஒன்றும் ஆகாது. சீக்கிரத்துலேயே நான் இந்த வேலைகள்லாம் நம்மக்கிட்ட யார் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 days பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட ஹாஸ்பிட்டல் ரூமில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமாவும் மினியும் தான் இப்போ ஒயின் பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேன்ஷனுக்கு கிளம்பியிருப்பாங்க. டேங்குமே இன்றைக்கி மார்னிங் தான் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்க. ஸோ பாட்டிமாவும் மினியும் தான் ஒயின் பக்கத்தில் இருக்காங்களா. பாட்டிமா ஒயின்கிட்ட சொல்கிறாங்க, அம்மோ உன்னை விட டேங் ஒரு 3 வயசுக்கு சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் உன் மேலே அபரீதமான அன்போடு இருக்காண்டி எனக்கு பார்க்கலே தெரியுதம்மோ. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு டேங்கை நீ ஏற்றுக்கணும். டேங் கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். நீ 3 வயசுக்கு தானே உன்னோட சின்ன பையன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ 20 வயசுக்கு பெரிய பையனை பார்த்து ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி தான் நீ உன்னை விட ஒரு 3 வயசுக்கு சின்ன பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதா நினச்சிக்கோ. பாட்டிக்காக டேங் பேசின பொய்யையும் அப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபைலெல்லாம் காட்டிக்கிட்டு தெரிஞ்சானே, அதெல்லாம் மன்னிச்சு விட்டுடுமோ. புரிஞ்சுக்கோ, டேங் மாதிரி ஒரு அன்பான புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான். நானே தேடினாலும் கிடைக்காது. அந்த ஜூனுக்குன்னெல்லாம் விட்டு ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி, எனக்கு ஜூனெல்லாம் பிடிக்காது பாட்டிமா. என்னையா 2 months லவ் பண்ணு நீ தொந்தரவு பண்ணார். பார்க்குறதுக்கு நல்லவராக இருக்காரேன்னு தான் என் வீட்டில் வந்து பேசுங்கன்னு அவர் டார்ச்சர் தாங்காமல் சொன்னேன். அதுக்காக நான் ஜூனை லவ் பண்ணலைன்னா கிடையாது. ஆனால் டேங்கை நான் லவ் பண்ணலை. என் கண்ணு முன்னாடி ஒரு பர்சனை கொல்றதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன்? டேங்கோட இடத்துல வேறு யார் இருந்தாலும் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்ன தான் பயப்படுற பொண்ணாக இருந்தாலும் டேங்கை ஒருத்தவங்க ஹார்ம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும்போது என்ன மீறி போய் நான் அந்த கத்தியை பிடிச்சிட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது டேங் மேலே இருக்க லவ்வெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின்.
ஐயோ, என்ன அம்மு நீ இப்படி பேசுகிற? இங்கே பாரு, நீ சும்மாவே பயந்தாங்குழி பொண்ணு. கத்தியை கண்டாவே ஓடி போயிடுவ தூரத்தில். ஒரு 13-14 வயசு இருக்கும்போது ஆப்பிள் கட் பண்ணேன். லைட்டான ஒரு கீறல் தான் உன்னோட ஃபிங்கரில், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நீ நைஃபையே டச் பண்ணலை. அந்தளவுக்கு நீ பயப்படுவ. அப்படிப்பட்ட நீ டேங்காக அவ்வளோ பெரிய கத்தியை உன்னோட பேர் ஹேண்ட்ஸால் பிடிச்சிருக்க அப்படின்னா உண்மையிலேயே டேங்கை உனக்கு பிடிச்சிருக்கு. அது உனக்கு தெரியலை, புரிஞ்சுக்கோ பேபி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி, போதும் நிறுத்துங்க. இந்த 4 நாள் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டேங்கிட்ட நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறீங்க. மினியும் தான். ஏன்னா அவன் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பொய்ய சொல்லி அவன் வலைக்குள்ளே உங்களை விலக வச்சுட்டானா. ஆனால் நான் விழுக மாட்டேன். என் லைஃபை கெடுத்திருக்கான். ஐயோ, ஊர் முன்னாடியே அவனும் நானும் ஒன்று மண்ணா இருந்தோம்லாம் பொய் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தியிருக்கான். கண்டிப்பாக அவனை நான் ரிவெஞ்ச் பண்ணாமல் விட மாட்டேன். இவன் இந்த மாதிரி ஒழுங்கினமாக வளர்த்தது அவங்க மம்மி டேடி பாட்டி 3 பேரும் தான். இவனை படுத்துகிற பாட்டில் அவங்க சஃபர் ஆகணும். ஏண்டா பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல, உண்மையை பேசணும்னு சொல்லி கொடுக்கலன்னு அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. நான் அவங்கள வருத்தப்பட வைப்பேன். சும்மா அந்த டேங்கை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதுங்க பாட்டிமா. எனக்கு அந்த டேங்கை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஆனால் உண்மையிலேயே ஒயினுக்கு டேங்கை பிடிச்சிருக்கும். இந்த 3 வீக்ஸ் டேங்க் கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை ஒயின் லீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேங் மேலே இருந்த கோபத்தில் அந்த ஹாப்பி லைஃப் ஒயினால் ஃபீல் பண்ண முடியாது. தம்மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிற ஒரு பர்சனை யாரோ ஹார்ம் பண்ண போகிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஒயின் தன்னை மறந்து அந்த கத்தியை போய் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் டேங் மேலே இருக்க கோபத்தில் அதை இப்போ வரையும் கூட ஒயினால் ஃபீல் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.